காக்கி சீருடை அணிந்து நாட்டை சீர்படுத்தணும் அப்படின்னு துடிப்போடு படிச்சுட்டு இருக்கக்கூடிய வருங்கால காவலர்களுக்கு வணக்கம். 6 முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் சார்ந்திருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி சார்ந்த பாடங்களை வரலாற்று காவலன் அப்படின்ற சீரீஸில் நீங்கள் டெய்லி பார்த்துட்ருக்கிறீங்க. அப்படி தான் இந்த 10th அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்டில் 1லிருந்து 5 வரை இருக்கக்கூடிய அந்த பாடங்களை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி 6வது பாடமான ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள் அப்படின்ற லெசன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இருக்கக்கூடிய முதல் கேள்வி, ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் அரசர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூலித்தேவன் அப்படின்றவர் நம்ம சொல்லலாம். பூலித்தேவன் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா புலித்தேவன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதாவது இந்த பூலித்தேவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் அரசராக சொல்லப்படக்கூடியதாக இருக்குது. முதல் இந்திய மன்னன் அப்படிங்கிறது நமது பூலித்தேவர் அப்படிங்கிறவரை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக வேலூர் கழகம் அப்படின்னுடைய ஆண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா 1806 அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரைட்டுங்களா? வேலூர் கழகத்தினுடைய ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. பாளையக்காரர் முறை அறிமுகம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த காகதியாஸ் ஆஃப் வாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காகதிய வம்சம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனை சார்ந்திருக்கக்கூடிய பிரதாபருத்ரன் அப்படின்றவர் தான் அது கொண்டு வந்தக்கூடியதாக இருக்கும். அதனை தொடர்ந்து தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை அறிமுகம் செய்தவர் யாருன்னா விஸ்வநாத நாயக்கர்னு சொல்லுவோம். இந்த விஸ்வநாத நாயக்கர் அப்படின்னு சொல்லுவோம். விஸ்வநாத நாயக்கர் தமிழகத்தில் இருந்த பாளையங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 72 பாளையங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பாளையக்காரர்கள் என்ற தமிழ் சொல்லினுடைய பொருள் என்ன? அதாவது பாளையம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பாளையத்தை ஆட்சி செய்யக்கூடிய ரூலர்ஸ் அப்படின்றவங்க தான் பாளையக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு பாளையம் அப்படிங்கிறத ஆட்சி செய்யக்கூடிய நபர்களாக அரசர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆட்சி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது. இதில் பாளையம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குறுநில பகுதி அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு இறையாண்மை கொண்ட பேரரசிற்கு கப்பம் கட்டக்கூடியது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதை ரூல் பண்ணுறவங்க தான் யார் அப்படின்னு சொன்னால் பாளையக்காரர்கள்னு சொல்லுவோம். ஸோ இவங்களை ஆங்கிலேயர்கள் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போலிகார் அப்படின்னு சொல்லுவாங்க. போலிகார் ஆங்கிலேயர்கள் இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா போலிகார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தெலுங்கில் இந்த பாளையக்காரர்கள் அப்படின்றத நம்ம சொல்கிறோம்ல பாளையத்தை பாலமு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஒரு இறையாண்மை கொண்ட பேரரசுக்கு கப்பம் கட்டும் பகுதி அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். மற்றும் வந்து பார்த்தோம்னா குறுநில பகுதி, இராணுவ முகாம் அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா குறுநில அரசு அப்படிங்கிறது எல்லாமே இதனை சுட்டி காட்டக்கூடிய டேர்ம்ஸாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் காவல் காக்கும் கடமை அப்படிங்கிறத படிக்காவல் அல்லது பார்த்தீங்கன்னா அரசு காவல்னு சொல்லுவோம். படிக்காவல் அல்லது அரசு காவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்களுடைய காவல் காக்கும் கடமை. அதாவது இந்த பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் அவங்களுடைய சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய அந்த நிலம் சார்ந்த உரிமை அப்படிங்கிறது, மற்றும் பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர், சட்டம் மற்றும் ஒழுங்கு சொல்லுவோம், இது சார்ந்து. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க சரிவர பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த பணியாக சொல்கிறோம். ஸோ அதுதான் அவங்களுடைய காவல் காக்கும் கடமை என்ன சொல்லுவோம்னா படிக்காவல் அல்லது அரசு காவல்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம்னு பிரிச்சிருப்பாங்க. இந்த கிழக்கு பாளையம் அப்படிங்கிறதுல ஒரு செல்வாக்கு மிக்கவர் யார் அப்படின்னு சொன்னால் கட்டபொம்மன் அப்படின்றத நம்ம சொல்லலாம். கட்டபொம்மன். மேற்கு பாளையம் அப்படிங்கிறதுல யார் அப்படின்னு சொன்னால் பூலித்தேவன் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் மேற்கில். இப்போ இதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடியதில் கிழக்கு பாளையம் எது மேற்கு பாளையம் எதுன்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா? இந்த கிழக்கு பாளையம் பார்த்திங்கன்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி சொல்லலாம். சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சின்னு சொல்லுவோம். பாஞ்சாலங்குறிச்சி, சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சின்னு சொல்லுவோம். அதுவே நம்ம மேற்கு பாளையம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவன்குறிச்சி, ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவன்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவன்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் சொல்லுவோம். சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சிங்கிறது கிழக்கு பாளையங்களை நம்ம சொல்லுவோம். இதில் மேற்கு பாளையத்தில் செல்வாக்கு மிக்கவர் புலித்தேவர், கிழக்கு பாளையத்தில் செல்வாக்கு மிக்கவர் கட்டபொம்மன் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். விஸ்வநாத நாயக்கரினுடைய அமைச்சர் யார் அப்படின்னா அரியநாதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அரியநாதர் அவர்களினுடைய உதவியோடு தான் பார்த்தோம்னா விஸ்வநாத நாயக்கர் அவர்கள் பாளையக்காரர் முறையை தோற்றுவிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கர்நாடக உடன்படிக்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு 1801 ஜூலை 31ன்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்த கர்நாடக உடன்படிக்கையின்படி தான் நமக்கு பாளையக்காரர் முறை அப்படின்னு சொல்லக்கூடியதே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால்
கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அந்த பாளையக்காரர் முறையவே நீக்கி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மற்றும் பாளையக்காரர்களுடைய அந்த கோட்டைகள் இது எல்லாமே தகர்க்கப்பட்டதாக இருக்கும். பாளையக்காரர் முறையே வேண்டாம் அப்படின்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவு செஞ்சுருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பாளையக்காரர்கள் பாளையங்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் என்னவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இவங்க அந்த பிரிட்டிஷ் அவங்களுக்கு வரி செலுத்துவதற்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செலுத்த முடியாது அப்படின்ற மாதிரி எதிர்க்கிறாங்க. அப்போ தான் இந்த போராட்டங்கள் போர்கள் எல்லாம் வரக்கூடியதாக இருக்குது. அவருடைய முடிவாகத்தான் இந்த உடன்படிக்கை போடப்பட்டு அந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கிறத கேன்சல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை தொடர்ந்து நம்ம பூலித்தேவன் அப்படின்றவரை நம்ம பார்க்குறோம். யூசுப் கான் அப்படின்னுடைய இயற்பெயர் என்ன? மருதநாயகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மருதநாயகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மருதநாயகம் இல்லை, இந்த பூலித்தேவர் முதல் இந்திய மன்னன் ஆங்கிலேயரை எதிர்த்தவர்னு பார்த்துருக்குறோம். அப்படி அவரை எதிர்க்கிறதுக்கு வரக்கூடியவராக நம்ம இந்த யூசுப் கான் அவருடைய இயற்பெயர் மருதநாயகம் அப்படின்றவர் வராருங்கிறத பார்க்குறோம். பூலித்தேவனுடைய கோட்டைகள் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நெற்கட்டும் செவல் வாசுதேவநல்லூர், பனையூர் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பனையூர் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். யூசுப் கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1764 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த யூசுப் கான் அவர்கள் பூலித்தேவர் அவர்களை எதிர்த்து பார்த்தோம் அப்படின்னா போரிடுறாங்க. அப்படி போரிடக்கூடிய நிலையில தான் இந்த நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் அப்படின்ற கோட்டைகள் எல்லாத்தையும் 1761 மே 16 பார்த்தோம் அப்படின்னா யூசுப் கான் கையகப்படுத்துகிறார். இப்படி கைப்பற்றின உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பூலித்தேவர் தப்பிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த யூசுப் கான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தோம்னா இவர் மருதநாயகம்ன்ற இயற்பெயர் தான். இவரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் அப்படிங்கிறது இவருடைய பூர்வீகமாக இருக்கப்படுறதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த யூசுப் கான் அவர்களை தேச துரோக குற்றம் அப்படிங்கிறத சாட்டி அவரை வந்து பார்த்தோம்னா 1764 தூக்கிலிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை திரும்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திரும்ப கைப்பற்றுவார் அவர் இறந்த செய்தியை கேட்டு. ரைட்டுங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பூலித்தேவரினுடைய ஒற்றர் படைப்பிரிவினுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒண்டி வீரன் அப்படின்னு சொல்லுவோம். இவருடைய படை வீரன் அப்படின்றது தான் ஒண்டி வீரன். ஸோ ஒரு இன்சிடெண்ட்டில் இந்த ஒண்டி வீரனுடைய கை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் துண்டிக்கப்படும். அதை பெரிய அளவில் பூலித்தேவர் வந்து அந்த செய்தி அப்படிங்கிறது கேட்டுட்டு மிக பெரிய அளவில் வருத்தமுற்றதாக சொல்லப்படுது. அதற்கு ஒண்டி வீரன் அவர்கள் இது இந்த விடுதலை போராட்டத்தினுடைய அந்த என்னுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதில் பல தலைகளை கொய்ததற்கு எனக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு ஒண்டி வீரன் அவர்கள் சொன்னதாக நமக்கு குறிப்புகள். ஸோ அப்படி ஒண்டி வீரன் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் 1764 பூலித்தேவரை தோற்கடித்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. அதாவது இந்த இவர் யூசுப் கான் அவர்கள் இருக்கிறாங்க. அந்த யூசுப் கான் அவர்களை தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு அவர் தேச துரோகம் குற்றம் சாட்டப்பட்டு கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கேப்டன் கேம்பல் அப்படின்னு சொல்லக்கூடியவரால் பூலித்தேவர் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார். கேப்டன் கேம்பல் இல்லை கேம்பல்னு சொல்லுவோம். கேப்டன் கேம்பல் அவர்களால் பூலித்தேவர் தோற்கடிக்கப்படுறார். கேப்டன் கேம்பல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்படித்தான் பூலித்தேவர் அவர்களால் பூலித்தேவர் தோற்கடிக்கப்படுறார் கேப்டன் கேம்பல் என்பவர்களால் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1767 அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 67 தான் பூலித்தேவரை வந்து தோற்கடித்தவராக இருப்பாங்க கேப்டன் கேம்பல். அதுக்கப்புறம் பூலித்தேவருடைய வரலாறு சார்ந்த குறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். திரும்ப பூலித்தேவர் நாட்டை கைப்பற்றியதற்கான குறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக வேலுநாச்சியாருடைய காலம் நம்ம பார்த்தோம்னா 1730 1796 அப்படிங்கிறது உங்களுடைய காலமாக இருக்குது. வேலுநாச்சியாருடைய தந்தை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ராமநாதபுரத்தை சார்ந்த செல்லமுத்து சேதுபதி அப்படிங்கிறவங்க நம்ம பார்க்கலாம். ராமநாதபுரத்தை சார்ந்த யார்? செல்லமுத்து சேதுபதி. காளையார் கோவில் அரண்மனை தாக்கியவர் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது வேலுநாச்சியார் தன்னுடைய 16 வயது அப்படின்ற ஒரு பீரியடில், அதாவது 1746 சிவகங்கையினுடைய முத்து ஒடுகநாதரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அப்படித்தான் ஆங்கிலேயர்கள் நாடு பிடிக்கக்கூடிய கொள்கை அப்படிங்கிறதுனுடைய ரீதியாக சிவகங்கையை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறப்ப தான் என்னவாகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த காளையார் கோவில் சிவகங்கை இந்த போர் அப்படிங்கிறது நமக்கு நடைபெறதாக இருக்குது. 1772 அப்படின்னு சொல்லக்கூடியதில் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் வெர்சஸ் முத்து வடுகநாதர் இவங்களுக்கு தான் அந்த போர் நடைபெறதாக இருக்குது. ஸோ இந்த போர் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ளே நடைபெறதாக இருக்குது.
இந்த போரினுடைய முடிவு அப்படிங்கிறதுல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க தான் ஜெயிப்பாங்க. முத்துவடுகநாதர் தோற்கடிக்கப்படுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முத்துவடுகநாதர் தோற்கடிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்படி தோற்கடிக்கப்பட்டோன்னு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்த்தோம்னா காளையார் கோவிலினுடைய அந்த அரண்மனை தாக்கப்பட்டது நம்ம சொன்னோம் 1772 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தான் என்னவாகும் அப்படின்னா கணவன் முத்துவடுகநாதர் அப்படின்றவர் இறந்துருவாங்க, வேலுநாச்சியாருடைய கணவர். அதுக்கப்புறம் தான் என்னவாகும் அப்படின்னு சொன்னால் வேலுநாச்சியார் தன்னுடைய மகளான வெள்ளச்சி நாச்சியார் அவங்களோட பார்த்தோம் அப்படின்னா விருப்பாட்சி நாயக்கர், கோபால நாயக்கர், திண்டுக்கல் கோபால நாயக்கர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கோபால நாயக்கர் திண்டுக்கலை சார்ந்த இந்த கோபால நாயக்கர் விருப்பாட்சின்ற இடத்துல இவங்களுடைய பாதுகாப்பில் தான் ஒரு 8 ஆண்டுகள் வேலுநாச்சியார் அவர்கள் வந்து தங்கியிருப்பாங்க. ரைட்டுங்களா? இவங்க தான் அடைக்கலம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அவங்களுடைய மகளுக்கும் வேலுநாச்சியாருக்கும் பாதுகாப்பு கொடுக்குறவர் யாருன்னா கோபால நாயக்கர் அப்படின்றவங்க தான். தன்னுடைய மகள் போல அந்த வேலுநாச்சியனுடைய வீரத்தை கண்டு வியந்து அவங்க சிவகங்கையை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதவியவர் அப்படின்றது நம்மளுடைய கோபால நாயக்கர் அப்படின்றவர் பார்க்கலாம். ரொம்ப ஒரு முக்கியமான நபராக நம்ம பார்ப்போம். அடுத்ததாக வேலுநாச்சியாரினுடைய இராணுவ தலைவர் யார் அப்படின்னா தாண்டவராயன்னு நம்ம சொல்லுவோம். தாண்டவராயன். இந்த தாண்டவராயன் தான் இராணுவ தலைவராக இருப்பாங்கிறத பார்க்கலாம். ஸோ கைப்பற்றிய ஆண்டு சிவகங்கையை 1280 வேலுநாச்சியார் திரும்ப கைப்பற்றுறாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த மருது சகோதரர்கள் பெரிய மருது சின்ன மருது அப்படின்றவங்களாம் நமக்கு வேலுநாச்சியாருக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருந்திருப்பாங்க. ஹைதர் அலி அப்படின்றவங்க வேலுநாச்சியார் எப்படி திண்டுக்கல் கோபால நாயக்கர் மாதிரியே ஹைதர் அலியும் ஒரு மகள் அப்படின்ற போல வேலுநாச்சியாரை வந்து பார்த்தோம்னா சித்தரித்து அவங்களுக்கு பெரிய அளவில் உதவி பண்ணியிருப்பாங்க. காரணம் வேலுநாச்சியாரினுடைய இந்த வீரம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். நெக்ஸ்ட்டு வேலுநாச்சியாருடைய பெண் படைப்பிரிவு என்னென்னா உடையாள் அப்படின்ற ஒரு பெண் படைப்பிரிவு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த உடையாள் வேலுநாச்சியாருடைய பெண் படைப்பிரிவினுடைய தலைமை யாருன்னா குயிலின்னு சொல்லுவோம். இந்த குயிலி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நமக்கு வீரத்தாய் அப்படின்னு சொல்லுவோம். வீரமங்கை வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்த பெண்ணா நம்ம வேலுநாச்சியாரை சொல்லுவோம். அதே மாதிரி வீரத்தாய்னா குயிலி. அப்படி குயிலி தான் இந்த உடையாள் படைப்பிரிவிற்கான ஒரு தலைமை அப்படிங்கிறது பங்களிப்பு தரக்கூடியவங்களா குயிலி அப்படின்றவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ வேலுநாச்சியார் இவங்களுடைய உறுதுணையாகத்தான் 1280 மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக கட்டபொம்மனுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிவசுப்பிரமணி. இந்த சிவசுப்பிரமணி அப்படின்றவங்க தான் கட்டபொம்மனுடைய அமைச்சராக சொல்லப்படுது அப்படிங்கிறதா. எப்படி நம்ம பூலித்தேவனுக்கு ஒண்டி வீரன், வேலுநாச்சியாருக்கு நம்மளுடைய தாண்டவராயன், மருது சகோதரர்கள், திண்டுக்கல் கோபால நாயக்கர் இவங்கெல்லாம் இருந்தாங்களும் அதே மாதிரி நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சிவசுப்பிரமணி அப்படின்றவங்க. கட்டபொம்மனுடைய தம்பி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊமைத்துறைன்னு சொல்லலாம். ஊமைத்துறை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவத்தையா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஊமைத்துறை நெக்ஸ்ட் யார் அப்படின்னு சொன்னால் செவத்தையா அப்படின்றவங்கள சொல்லலாம். சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்ட இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் தொடுத்தவங்களாம் அந்த கட்டபொம்மன், சிவசுப்பிரமணி, ஊமைத்துறை, செவத்தையாலாம் இருக்கிறாங்க. அப்படி தான் சிவசுப்பிரமணி அப்படின்றவங்கள கைது செய்யப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா நாகலாபுரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நாகலாபுரம் தூக்கிலிடப்பட்ட இடம் அப்படிங்கிறது. சிவசுப்பிரமணியனார் கைது ஆக்சுவலி கல்லர்பட்டி அப்படிங்கிறத கைது செஞ்சுருப்பாங்க. ரைட்டுங்களா? கல்லர்பட்டி தூக்கிலிடப்பட்ட இடம் நாகலாபுரம் சொல்லுவோம். கல்லர்பட்டி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடியதில் இந்த சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்ட இடம் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. கைது செய்யப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா கல்லர்பட்டி அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். கல்லர்பட்டி அப்படி இல்லைன்னா கோளார்பட்டி அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இங்கே தான் கைது செய்கிறாங்க. அதுக்கப்புறம் தூக்கிலிடப்பட்ட இடம் எது அப்படின்னா நாகலாபுரம் அப்படிங்கிறது. ஸோ நாகலாபுரம் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு இந்த நாகலாபுரம் அப்படிங்கிறதுல தூக்கிலிடப்பட்ட நாள் அப்படின்னா செப்டம்பர் 13, 1799 நம்ம பார்க்கலாம். செப்டம்பர் 13, 1799. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கயத்தாறு அப்படின்ற பிளேஸு. கயத்தாறு. நாள் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 16, 1799. இது செப்டம்பர் 13, இவங்க அக்டோபர் 16. இதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா நம்ம பார்க்கலாம். ஸோ கட்டபொம்மனுடைய அமைச்சரும் சிவசுப்பிரமணி, அவருடைய அமைச்சரான சிவசுப்பிரமணியும் கட்டபொம்மனும் தூக்கிலிடப்பட்ட நாள் மற்றும் அந்த கைது செய்யப்பட்டதை நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் மருது சகோதரர்கள் அப்படின்றவங்க திருச்சிராப்பள்ளி பிரகடனம் தான் 1801 ஜூன் மாதம் இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படிங்கிறது வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு சொன்னால் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படிங்கிறது கட்டபொம்மனுக்கு பிறகு இவங்களுடைய கழகம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் மருது சகோதரர் கழகம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, தென்னிந்திய புரட்சி அல்லது தென்னிந்திய கழகம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ தென்னிந்திய புரட்சி அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவோம் தென்னிந்திய கழகம்
கழகம். இப்படிலாம் நம்ம மருது சகோதரர்களை சொல்லுவோம். மற்றும் இரண்டாம் பாளையக்காரர் போர்னு சொல்லுவோம். இரண்டாம் பாளையக்காரர் போர். ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாம் பாளையக்காரர் போர் அப்படின்னு இவங்களை நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கும். ஸோ கட்டபொம்மனுக்கு பிறகு போர் செய்தவங்களாக பார்க்கப்படுது. அப்படி தான் மருது சகோதரர்கள் அப்படின்றவங்க தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. தூக்கிலிடப்பட்ட நாள் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1801 அக்டோபர் 24ன்னு பார்க்கலாம். மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் எது அப்படின்னா திருப்பத்தூர் கோட்டையில் தான் இவங்களை தூக்கில் போட்டிருப்பாங்க. திருப்பத்தூர் கோட்டை. மருது சகோதரர்களை தொடர்ந்து ஊமைத்துறை அவங்களுடைய தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட எப்போன்னா நவம்பர் 16, 1801. சரிங்களா? அப்போ கட்டபொம்மன் அக்டோபர் 16, இவங்க நவம்பர் 16ங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இப்படி தான் வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டிருக்கும். ஊமைத்துறைக்கு வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் தான் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் ஊமைத்துறை அப்படின்றவங்களை வந்து பார்த்தோம்னா கொலை செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சின்ன மருதுவினுடைய அந்த தலைமையிடம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுவயல்னு சொல்லுவோம். சிறுவயல், சிவகங்கை சிறுவயல். சிவகங்கையினுடைய சிறுவயல். அதாவது என்னென்ன அப்படின்னா கட்டபொம்மனுடைய மறைவிற்கு பிறகு ஊமைத்துறை சிவத்தையா அப்படின்றவங்க பாளையங்கோட்டை சிறையில் இருப்பாங்க. அவங்க தப்பிக்கக்கூடிய நிலையில் கமுதி போவாங்க, ராமநாதபுரம். அப்படித்தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மருது சின்ன மருதவர்கள் சிறுவயல் தன்னுடைய தலைநகருக்கு அழைத்து செல்வாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதனை அவங்கள அடைக்கலம் கொடுத்ததுனால தான் இந்த கிளர்ச்சிகள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த கிளர்ச்சியினுடைய முடிவு அப்படிங்கிறத தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மருது சகோதரர்கள் அவர்கள் தூக்கிலிடப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு கட்டபொம்மன் அக்டோபர் 16, 1799 அப்படிங்கிறத பார்க்கலாம். சிவசுப்பிரமணி பார்த்தோம்னா செப்டம்பர் 13, 1799 அப்படிங்கிறது தான். அடுத்ததாக மருது சகோதரர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருப்பத்தூர் அப்படின்ற கோட்டை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 1801 அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அக்டோபர் 24 அப்படிங்கிறது. அதுவே நமக்கு ஊமைத்துறை சிவத்தையா அவங்க பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் 1801 நவம்பர் 16ங்கிறத பார்ப்போம். கட்டபொம்மன் அக்டோபர் 16, இவங்க நவம்பர் 16 அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் ரிப்பீட்டடாக நமக்கு மேட்ச் த ஃபாலோவிங் அந்த பேசிஸில் நமக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதனை தொடர்ந்து அடுத்ததாக தீரஞ்சின்னமலை அப்படிங்கிறவங்க தான். அதாவது நம்ம கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் இந்த வரிசையில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து தீரஞ்சின்னமலை அப்படிங்கிறவங்கள பார்ப்போம். இந்த இடத்துல தீரஞ்சின்னமலையினுடைய இயற்பெயர் இருக்குங்களா, தீர்த்தகிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தீர்த்தகிரின்னு சொல்லுவோம். இவர் வந்து கொங்கு நாட்டு பாளையக்காரராக அடையாளப்படுத்தப்படுறாங்க. அதாவது நம்முடைய ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த ரீஜியன்ஸை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியினுடைய பாளையக்காரராக சொல்லப்பட்டதாக இருக்குது. இதில் தீர்த்தகிரி என்ற இயற்பெயரை கொண்டவர் தான் யார் அப்படின்னா நம்முடைய தீரஞ்சின்னமலை அப்படின்றவரை பார்க்கலாம். இந்த தீரஞ்சின்னமலை அவர்களும் தூக்கிலிடப்படுறாங்க. இதில் அவருடைய சமையல்காரர் இருப்பார் நல்லப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நல்லப்பன் அவர்களினுடைய அந்த ஒரு துரோகத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் தீரஞ்சின்னமலை அவர்களை ஆங்கிலேய அரசாங்கம் கைது செய்கிறாங்க, தூக்கில் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இவர் தூக்கிலிடப்பட்ட ஆண்டாக நம்ம பார்க்குறப்ப 1805 ஜூலை 31 அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சங்ககிரி அப்படின்ற கோட்டை இருக்கு இல்லைங்களா, சங்ககிரி. அந்த சங்ககிரி அப்படின்ற இடங்கள் அப்படிங்கிறது தான் இவங்களை தூக்கில் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த தீரஞ்சின்னமலை அப்படின்றவரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு வீரர் அப்படின்றது தான். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வளரியெல்லாம் பார்த்தோம்னா அதில் வந்து இந்த பூமராங் மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம எதிரில் நிற்கக்கூடியவங்களை அப்படி வீழ்த்துவதற்காக வீசுகிறோன்னா நம்மளுடைய எதிரில் நிற்கக்கூடிய எதிரியினுடைய தலையை கொய்து அந்த வளரி நம்மளுடைய கைக்கே வரும். ஸோ அந்த மாதிரியான அந்த ஆற்றல் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய திறமை மிக்கவங்களாக நம்மளுடைய மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், நம்மளுடைய தீரஞ்சின்னமலை இவங்க எல்லாரையுமே நம்ம அடையாளப்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா நெக்ஸ்ட் கேள்வி, இந்த 4ஆம் மைசூர் போர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ 1799 அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் முதல் மைசூர் போருங்கிறது 1767 to 69, ரெண்டாவதுங்கிறது 1780 84, அடுத்தது 1790 92, நான்காவது 1799. இதில் என்ன அப்படின்னா நமக்கு திப்பு சுல்தான் அப்படின்றவங்க ஹைதர் அலியினுடைய மகன், அந்த திப்பு சுல்தான் அப்படின்றவங்க மைசூர் போரில் இருப்பாங்க. அவருக்கு தீரஞ்சின்னமலை அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா உறுதுணையாக அந்த போரில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இறுதியாக திப்பு சுல்தான் மறைந்ததுக்கு பிறகு இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தீரஞ்சின்னமலை அவர்கள் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது
திப்புவால் பயிற்சி பெற்றவர் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களாலும் பயிற்சி அளிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நம்ம தீரன் சின்னமலையை சொல்லலாம். சில பிரெஞ்சுக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் இவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்காங்க, பயிற்சி அளிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் தீரன் சின்னமலையினுடைய பட்டப்பெயர் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தீரன் சின்னமலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ தீரன் சின்னமலை தீர்த்தகிரி அப்படிங்கிறது தான் இதில் தீரன் சின்னமலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தீரன் சின்னமலையினுடைய பட்டப்பெயர் நம்ம தீரன் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீரன் அப்படின்னு சொல்லக்கூடியது தீரன் சின்னமலை அப்படின்ற, அதாவது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்னிமலைக்கும் சிவமலைக்கும் இடைப்பட்ட பகுதியை ஆட்சி செஞ்சுருக்கக்கூடிய தீரன் சின்னமலை அப்படின்னு சொன்னவர் இவர். ஸோ பார்த்தோம்னா இவரை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா புதிய இராணுவ விதிமுறை, வேலூர் புரட்சி சார்ந்து புதிய இராணுவ விதிமுறை அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம்னா கொண்டு வந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஜான் கிரடாக் அப்படின்றவங்கள சொல்லலாம். இதில் என்ன வேலூர் புரட்சி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா பசு மற்றும் பன்றியினுடைய கொழுப்பு, இந்த கொழுப்பால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பாகை அப்படிங்கிறது இருக்கும். அதனோட சேர்த்து இந்த சிலுவை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த தலைப்பாகையை இராணுவத்தில் வந்து அறிமுகம் செய்வாங்க. இதனுடைய இந்த தலைப்பாகை புதிய வகை தலைப்பாகை வடிவமைத்தவர் யாருன்னா அக்னியுன்னு சொல்லுவோம். அதை இராணுவத்தில் அறிமுகப்படுத்தினவர் யாருன்னா ஜான் கிரடாக். இப்படி தான் அதை கொண்டு வருவாங்க. அப்போ தான் மக்கள் எதிர்ப்பாங்க. ஏன்னா பசு அப்படின்னு சொல்லக்கூடியது ஹிந்து அப்படிங்கிறவங்களுடைய நம்ம ஹிந்துஸால் புனிதமாக பார்க்கப்பட்டது. பன்றி அப்படிங்கிறது பார்த்தோம்னா முஸ்லீம்களினுடைய அருவருப்பத்தக்க ஒரு விலங்காக பார்க்கப்பட்டது. அதுதான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தாக வேலூர் புரட்சி அப்படின்னுடைய முதல் பலி. ஏன்னா இந்த ஒரு தலைப்பாகையை அவங்க கொண்டு வரதுனால தான் வந்து பார்த்தோம்னா இந்த புரட்சி அப்படிங்கிறதே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம். அதாவது 1806 ஜூலை 10 அப்படின்னு சொல்லக்கூடிய பீரியடில் புரட்சி ஸ்டார்ட் ஆகுது. இதில் முதல்ல பலியானவர் யாருன்னா ஃபேன்கோட் அப்படின்றவங்க தான் பலியாகிருப்பாங்க. ஃபேன்கோட் அப்படின்றவங்க பலியாகிருப்பாங்க. ஸோ அந்த ஃபேன்கோட் அப்படின்றவர் தான் முதல்ல பலியாகிருப்பார்னு பார்க்கலாம். திப்புவினுடைய மூத்த மகன் யாருன்னா ஃபதே ஹைதர். இப்போ தான் மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஃபதே ஹைதர் இவர் தான் எங்களுக்கு அரசராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலூர் கோட்டையில் புலி கொடி இருக்கு இல்லைங்களா, புலிக்கொடியே ஏற்றுவாங்க. பிரிட்டிஷனுடைய கொடியை அகற்றிட்டு இறுதியாக அந்த கிளர்ச்சி அடக்குனது யார் அப்படின்னா கில்லஸ்பின்னு சொல்லுவோம். இந்த கில்லஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கில்லஸ்பி அவர்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அரசாங்கம் 7000 பக்கோடா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அவர் கிளர்ச்சியை அடக்குனதுக்காக அவருக்கு வந்து ஒரு ப்ரைஸாக வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம், ஆங்கிலேய அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து இவருக்கு வந்து கொடுப்பாங்க. இதனுடைய இறுதியாக திப்புவினுடைய குடும்பத்தை கல்கத்தாவுக்கு வந்து நாடு கடத்துவாங்க. ஸோ இதுதான் நம்ம வேலூர் புரட்சி அப்படிங்கிறது சார்ந்து இருக்கக்கூடிய தகவல்களாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 6வது லெசன் அப்படின்னு சொல்லக்கூடியது சார்ந்து இருக்கக்கூடிய தகவல்கள் நம்ம பார்த்துருக்குறோம். மீண்டும் அடுத்த லெசன் அப்படிங்கிறதுனுடைய வேறொரு தொகுப்பில் பார்ப்போம். நன்றி.